Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு லாக்டவுன் ரெசிபி சீஸ்லாம் இல்லாம வீட்லயே பீட்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைனா பரவாயில்ல, நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வர்றப்போ 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போல் நல்லா க்ரீமியாக வரணும். இந்த ஒயிட் சாஸில் ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு. ஒரு 1 மினிட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ நம்ம கடாயை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். உப்பு, மேலே ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். பீட்சா பேஸ் எப்படி செய்கிறதுன்ற லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மேலேயும் வரும், அதை செக் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பீட்சா சாஸ் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் இப்போ மேலே கார்டு வரும், செக் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், இதையும் நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே வெஜ்ஜஸ்லாம் வச்சிடலாம். நான் கேப்சிகம், டொமேட்டோ அண்ட் ஆனியன் வைக்கிறேன். இது இப்படியும் விட்டுடலாம். இன்னும் க்ரீமியாக வேணுன்றதுனால நான் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஒயிட் சாஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சிடுறேன். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் தூவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்க கடாயில் வச்சிடலாம். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பீட்சா ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.